வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 61வது மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 12th May 3:30 PM. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் டே கேம் தான். ஸோ சிஎஸ்கேவோட ஹோம் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணால் தான் பிளே ஆஃபுக்கு அவங்க வந்து லைவில் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேஃபாக வந்து ஃபஸ்ட்டு டீமாக இந்த சீசனில் பிளே ஆஃப் குவாலிஃபை உள்ளே போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது டீமாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து ராஜஸ்தான் ராயலுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு லைவில் இருப்பாங்க. ஒரு முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். கண்டிப்பாக டே கேம்ங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் ட்ரீம்களோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 185 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 136 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் பர்டிகுலராக இந்த வெனியூவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் டே கேம்ங்கிறதுனால இந்த செனாரியோ வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இந்த சீசனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 159 தான் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 மேட்ச்சில் 15 மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் ப்ளே பண்ண மேட்சஸோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் தான் போயிருக்கு. 162 + 137. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கூட. ஸோ இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணதுலையும் லக்னோ கூட மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் போச்சுன்னா இந்த ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் சிஎஸ்கே பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு வேளை வந்து ஹையஸ்ட்டாக போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி லக்னோ கூட நடந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் பஞ்சாப் கூட நடந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் எப்படி கால்குலேட் பண்ணாலும் சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் ராஜஸ்தான் ராயல் வந்து சேஃபாக வின் பண்ணி உள்ளே போகிறதான் பார்ப்பாங்க. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் வந்து கைக்வாட் நல்ல ஒரு இந்த சீசன் ஃபுல்லாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒரு 108 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி அஜிங்கா ரஹானே சுத்தமாகவே இந்த சீசன் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. சிவம் தூபே, அடுத்து ரவீந்திர ஜடேஜா. ஸோ சென்னை பிளேயர் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தாலும் பட் ராஜஸ்தான் பிளேயர்ஸ் இங்கே இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெஸ்வால், ஜாஸ் பட்லரு, சஞ்சு சாம்சன். ஸோ 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து ரொம்ப ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் போரான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தாலும் பட் ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸில் இருந்த பிளேயர்ஸ்லாம் வேறு இருந்திருக்கலாம். பட் இந்த சீசனில் நடக்கிற மேட்ச் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு லெவலில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குற நம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல தீபக் சகார், தேஷ்பாண்டே 2 பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. பட் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு இந்த கிரவுண்டில் ஒரு 2 விக்கெட். ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் இயர்லியாக எடுத்தால் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து கேமுக்குள்ளே வர முடியும். பட் ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் வந்து நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக அவரோட 48 விக்கெட் எடுத்திருக்காரு பர்டிகுலர் அந்த வெனியூவில். ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும் அஸ்வினை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் சிஎஸ்கேவோட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இந்த சீசனில் பவுல் பண்ணிட்டு இருக்கனால ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பட்லர் இந்த இடத்துல ஹெட் விக்கெட்ஸில் 96 வச்சிருக்காரு. ஜஸ்வால் 77 வச்சிருக்காரு. ஸோ அஸ்வின் பாருங்கள் 13 விக்கெட் வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்டில். யுவேந்திர சகல் வந்து ஒரு 18 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ராஜஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் சென்னை பிளேயரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே வந்து ஒரு 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஹெட் விக்கெட்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண சேம் 11 தான் வர சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு ரிச்சர்டு கிளீசன் உள்ள வர சான்சஸ் இருக்குது. பட் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு டிசைடிங் மேட்ச்சில் இவர் கொண்டு வருவாங்களா 11 அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா 11 இருந்தாலும் டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். சுத்தமாகவே வந்து அவருக்கு அந்த ரிதம்ங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. பட் கைக்வாடை பொறுத்தவரை நல்ல இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணுறாரு. பட் இனிஷியலாக இவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார்னா கண்டிப்பாக நல்ல இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை இன்டர்சேஞ்ச் பண்ணி டவுன் கீழே கொண்டு போகிறாங்க, 1 down செகண்ட் கொண்டு போகிறாங்கன்னா மேபி ஸ்ட்ரகிளாக வாய்ப்பு இருக்குது. முக்கியமான மேட்ச் கண்டிப்பாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இவர்கிட்ட 50+ எதிர்பார்க்கலாம். பட் டே கேம்ங்கிறதுனால நல்லா அடிச்சாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல 30+ தான் வச்சிருக்காரு. ஒரு டிசைடிங் கேமுங்கிறதுனால ஒரு டீசெண்டாக ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்தாலும் அந்த 50 ரன் அடிக்க சான்சஸ் இருக்குது. பட் சென்னை டீமோட சேஃபான கேப்டன்னா அந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனில் ருத்ராஜ் கைக்வாட் எடுத்துக்கலாம். பட் த்ரெட்டுன்னு பார்த்தா இனிஷியலாகவே இந்த இடத்துல 3 முறை அவுட் ஆயிருக்காரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்ட. ஸோ நோட் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு வேளை இனிஷியலாக ஸ்விங்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா சான்சஸ் கம்மி தான். ஒரு வேளை கிடைச்சதுன்னா அந்த விக்கெட் ஏர்லியாக கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல் ஒரு வேளை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டேரி மிச்சல் அப்படின்னா மொயின் அலி. ஸோ இந்த காம்போவில் கூட
ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி பேட்டிங் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஆன் டைமில் டீம் ஷீட்டை பாருங்கள், பேட்டிங்கில் வந்து யார் டவுன் கீழே வர்றா மேலே வரான்னு பார்த்துட்டு பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். பட் டேரி மிச்சல் வந்து இந்த மேட்ச் கிளிக் ஆனால் மட்டும்தான் சிஎஸ்கேவுக்கு ஃபேவராக போகும். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 33 வச்சிருக்காரு. பட் மேபி லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இவருக்கு பவுலிங் கொடுத்ததெல்லாம் ஒரு ராங்கான ஆப்ஷனு. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் போனார். பட் 4 ஓவர் கொடுத்துருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் டேரி மிச்சல் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பிக் பண்ணுங்கள், நல்ல ஒரு பர்சன்டேஜ் லெஸ் பிக்காக தான் இருப்பார். ஸோ ரொம்ப ரிஸ்கியாக மல்டிப்ளாக போகிறவங்க கேப்டன் வைசி கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கே சைடு பெட்டராக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சிவம் டுவே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் இந்த டொமஸ்டிக் இந்த வெனியில் நல்லாவே நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. இனிஷியலாக ஹிட் அடிக்கூடிய பிளேயர் தான். பட் ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா வேரியேஷனில் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் ஆப்போசிட்டில் சந்தீப் சர்மா இருக்கட்டும், ஆவேஷ் கானா இருக்கட்டும், யுவேந்திர சகாலாக இருக்கட்டும், பர்டிகுலராக அஸ்வினோட பால் வந்து ரொம்பவே இம்பாக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் சேஃபாக போகிறவங்க இந்த இடத்துல சிவம் டூவே வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வெனியூவில் ஒரு 30 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டராக உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவம் டூவே வந்து உங்கள் டீமில் சேஃப் டீம் ரிஸ்க் டீம் ரெண்டுத்துலேயுமே பிக் பண்ணிக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள், ஆவேஷ் கான்ட்ட 2 முறை இயர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. அதுவும் நோட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொயின் அலி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி டாப் 3ல் எனி ஒன் பிளேஸில் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. பட் பிக் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஒரு டீசெண்டான பேட்டிங் தான் கொடுத்துருந்தாரு. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா புரான ஆவரேஜ் தானே, அவ்வளோ மேட்சஸ் வந்து ஒரு சான்சஸ் கிடைக்கல. மேலே ப்ளே பண்ணார்னா நல்ல நம்பர்ஸில் பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க இவர் ஒரு பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். சடேஜா பொறுத்தவரை நல்ல பெஸ்ட் பிக் தான். பட் இந்த வெனியூ வந்து டோட்டலாக பிச்சு மாறிடுச்சுங்கிறதுனால ஸ்பின்னுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மல்டிபிள் விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒருவேளை சடேஜா வந்து ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் மல்டிபிள் விக்கெட் எடுத்தால் மட்டும் சிஎஸ்கே வந்து கேமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் வெனியூ பொறுத்தும் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. பட் ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா 34 விக்கெட் எடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஹெட்விகேட்ஸில் பார்த்தீங்கன்னா 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆப்போசிட்லையும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டியான ஸ்பின்னர் யுவேந்திர சகால் ப்ளஸ் அஸ்வின். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்பின்னர்ஸில். மேபி அந்த ஒரு விக்கெட் ப்ளஸ் 20 ரன் 25 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபாக எடுத்துக்கலாம். பட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைசி கொடுக்கணும் போது இந்த இடத்துல ரவீந்திர சடேஜா கொடுக்கலாம். மேபி மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃபேண்டசியில் வந்து ஒரு கேப்டன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 ஓவர் ப்ளே பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த இடத்துல எம்எஸ்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹெட்விகேட்ஸை பொறுத்த நல்ல நம்பர் தான். குயிக்காக அந்த 2 ஓவர் கிடச்சதுன்னா ஃபேண்டசியில் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் டாப் ஆர்டர் வந்து டாப் 3ல் ஏதாவது 2 பிளேயர் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா எம்எஸ்டி வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் சாட்னரை பொறுத்த வரைக்கும் நல்லா லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் பெருசாக அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. பட் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கல. ஒரு வேளை இனிஷியலாக அந்த டேர்ன் கிடைக்கிது அப்படின்னா மட்டும்தான் விக்கெட் கிடைக்கும். பட் ஆன் டைமில் பார்த்துட்டு ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை கூட சூஸ் பண்ணிங்க, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஷர்துல் தாக்கூர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்விகேட்ஸை பொறுத்தவரைக்கும் 10 விக்கெட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது டெத்தில் யூஸ் பண்ணுவாங்க. மேபி தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் 2 பிளேயரும் டெத்தில் போட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட் பண்ணி கூட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். தேஷ்பாண்டே வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். எகெயின் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் வெனியூவில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் ஆவரேஜில் 6 விக்கெட் எடுத்துக்காரு 3 மேட்ச்சில். பெஸ்ட்டு பிக்கு. பட் உங்களோட டீம் எல்லா டீம்லேயும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ரிஸ்கியாக போகிறான், ஒன் சைடாக போகிறேன்னா பழைய ஃபார்மெட்டில் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து 4 ஓவரும் போடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரயானா தான். பெருசாக இம்பாக்டே இல்லை. டோட்டலாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. கண்டிப்பாக அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் கிளேசன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக உள்ளே எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு வேளை ஸ்பின்னர் வந்து ஒரு ஸ்பின்னர் போதும் அப்படிங்கிறதுனால சாட்னரை ஸ்கிப் பண்ணிட்டு கூட இவர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரிச்சர்ட் கிளேசனை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு டிசைடிங் மேட்சுங்கிறதுனால ஒரு குயிக் ஃபயராக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கண்டிஷனில் எக்ஸ்ட்ராவே விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லாவே யாக்கர் போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். பட் 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெருசாக அவர் யூஸ் பண்ணலை. இந்த மேட்ச் வந்து எம்எஸ்டி வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக கூட யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ரிச்சர்ட் கிளேசன் நோட் பண்ணிங்க, ஒரு மெயின் பிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான பிக்குன்னு சொன்னாக்கா சேஃபாக போகிறவங்க அந்த இடத்துல கைக்வாடு, டேரி மிச்சல், சிவம் டூபே, ரவீந்திர சடேஜா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் சேஃபாக போகிறவங்க பிக்கு. ரிஸ்க்காக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைக்வாடு வந்து சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேரி மிச்சல் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ரிஸ்க்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொயின் அலி கூட உங்களுக்கு ஸ்லைட்லி ரிஸ்க்காக தான் போகும்.
பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் பேட்டர்னில் போங்க, சேஃபாக போகிறவங்க இந்த பேட்டர்னில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் கேப்டன் விசியை பொறுத்தவரை எகைன் பேட்டிங் செக்ஷனில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுங்க. ரிஸ்க்காக போகிறவங்க டேரி மிச்சலுக்கு அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா ட்ரீம் டீம் வந்து கண்டிப்பாக டேரி மிச்சல்கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி போகிறோம் அப்படின்னா மேபி டாப்பில் ப்ளே பண்ணார்னா மொயின் அலி கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக அதுவும் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டஸியில் எல்லாமே ஹை பிக்கு தான் போவாங்க. நீங்கள் கொஞ்சம் கேப்டன்சி மாற்றி போனீங்கன்னா கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஆல்ரவுண்ட் செக்ஷன் அந்த இடத்துல சேஃபாக அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை கேப்டன்சி ட்ரை பண்ணலாம். பவுலிங் செக்ஷனை பொறுத்தவரை டேஷ் பாண்டே மட்டும் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் பவுலிங் பார்த்தா கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு டேஷ் பாண்டே மட்டும் தான் சிஎஸ்கேல கம்ஃபர்ட்டாக கண்டினியூவாக விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரகிளாக தான் செய்கிறாங்க. ராஜஸ்தானை பொறுத்தவரை சேம் லெவன் தான், ஒன்றும் பெருசாக அந்த டீமில் சேஞ்சஸ் இருக்காது. சேம் லெவனோட ப்ளே பண்ண தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் ஜஸ்வால், ஜாஸ் பட்லர் 2 பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து நம்பர்ஸ்னு பார்த்தா கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. பட் ஹெட்விகர்ஸில் பார்த்தீங்கன்னா 40 வச்சுருக்காங்க 2 பிளேயருமே ஆவரேஜ். ஸ்லைட்லி பவர் பிளேயில் இந்த 2 பிளேயர் நின்றுட்டாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மேட்ச் வந்து ராஜஸ்தான்கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டேஷ் பாண்டே கூட பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எடுத்துகிட்டு வராமல் ஒரு 4 ஓவர் கழிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக அந்த 2 பிளேயரும் ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. பட் ஏர்லியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் தான் டேக் ஆன் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து 2 பிளேயருமே 40 வச்சுருக்காங்க ஆவரேஜ். ஸோ ஷியூராக வந்து 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் இந்த 2 பிளேயருக்குமே ஒரு கேப்டன்சி கொடுத்து ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணி கூட ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வந்து இப்போ ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ட்ரீம் டீமில் அந்த 2 பிளேயருமே கேப்டன் விசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஷியூராக அவங்களுக்கு கிளிக் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ் பாண்டே கிட்ட ஏர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுவும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கனால கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயரும் கிளிக் ஆகிட்டாங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து கண்டிப்பாக மேட்சை வந்து எடுத்துகிட்டு போவார். நல்லா ஒரு அட்டாக்கிங் மோடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டே கேம்ங்கிறதுனால ஒரு பெரிய ஸ்கோர் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேப்டன் விசினி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேளை ஆவரேஜ் ஸ்கோர் போகிறாங்க 165 170 அந்த ரேஞ்சில் தான் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டீமை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ பிச்சிலே ப்ளே பண்ணவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் போகிறாங்க, மேட்ச் ஸ்லோவாக போகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அக்ரெசிவ் மோடுக்கு போனாங்கன்னா அந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் கேப்டன் விசி வர சான்சஸ் இருக்குது. சஞ்சு சாம்சன் நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம், கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாம். பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் ஸ்லைட்லி மாற்றி கூட பார்க்கலாம். த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல துஷார் தேஷ்பாண்டே இயர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு. சாட்னர்கிட்டே ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ பராக் பார்த்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவர் பேட்லேருந்து அது 30 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி செகண்ட் பேட்டிங் எடுக்கும்போது ரிஸ்கியாக போகிறவங்க ஸ்லைட்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். சிவம் டுபே வந்து 11ல் வராதா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக வேணுங்கும் போது இந்த மேட்ச்சில் ரோமன் பவால் ஒருவேளை ஹெட்மேரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அவரு கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரோமன் பவால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த சீசனில். மேபி இந்த மேட்ச்சில் டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமோட ட்ரம்ப் கார்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டெவன் ஃபெராரியோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ பெருசாக பவுலிங்னு யூஸ் பண்ணல, பேட்டிங் ஒரு மேட்ச் தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு வேளை ஏதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, இன்ஜுரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக ஒரு பேட்லேருந்து ஒரு 30+ குயிக்காக வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. நல்ல பிளேயரு ஃபெராரியோ. ஸோ அஸ்வினை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பிக்கு. ஸோ அவரோட ஓன் பிச்சுனே சொல்லலாம். ராஜஸ்தானில் ப்ளே பண்ணாலும் சென்னை வந்து அவரோட ஓன் பிச்சு தான். ஸோ 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட 4 ஓவர் தான் சிஎஸ்கேவோட வின்னிங்ஸை வந்து நிர்ணயிக்க போகுது. கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஆர்ஆர் வந்து செகண்ட் பேட்டிங்கில் வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அந்த 30+ ஸ்கோர் பண்ணி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது அஸ்வின்ட்ட. ஸோ அதனால் அஸ்வினை வந்து மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு வேளை அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு டீமில் வந்து ஒரு விசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் கிளிக் ஆகும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் அதாவது நான் சொல்கிறேன் அந்த 165 170 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் போகுது. ரொம்பவே ஸ்லோவாக ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஃபேண்டசியில் வந்து சஞ்சு சாம்சன் அஸ்வின் கேப்டன் விசி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ட்ரெண்ட் போல்ட்டை போது நல்ல பிக்கு. பட் இனிஷியலாகவே கொஞ்சம் டேர்ன் கிடச்சது அப்படின்னா நல்ல ஒரு பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஹெட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் 7 விக்கெட் எடுத்தாலும் இனிஷியலாகவே பவர் பிளேயில் வந்து ஏதாவது ஒரு பிளேயரை வந்து அவுட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஸ்லைட்லி ஒன் சைடாக தான் போகும் கேமு, சிஎஸ்கே வந்து மேட்ச் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணும்போது அந்த மாதிரி மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு கேப்டன் அப்படின்னா விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அதாவது பட்லரு வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ ஆவேஸ் கான் மஸ்ட் பிக்கு. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில்
நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ஒரு விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த 2 விக்கெட்டுங்கிறது மஸ்ட்டாக எடுத்துடுறாரு. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவேஸ் கான் இந்த மேட்ச்சில் வந்து விக்கெட் கிடைக்கிது அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் அந்த இடத்துல டைட்டாக பவுல் பண்ணும்போது அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும். அப்படின்னா சந்தீப் சர்மா இந்த 2 பிளேயருக்கும் சப்போர்ட்டிங் பிளேயர் வரும்போது இவருக்கு இந்த இடத்துல விக்கெட் கிடைக்கிது. சேஃபாக நீங்கள் ஆவேஸ் கான் ட்ரை பண்ணலாம். சந்தீப் சர்மாவும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல பிக்காக தான் இருக்கும். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத்தில் பவுல் பண்ணும்போது அடிஷ்னலாக இருந்தால் ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த டீம் வின் பண்ணுறாங்க ராஜஸ்தான்னா கண்டிப்பாக சந்தீப் சர்மா ட்ரெண்ட் போல்ட்டு இந்த 2 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் கூட விசிஏ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சந்தீப் சர்மா ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் சேஃபாக நீங்கள் ராஜஸ்தான் ராயலில் ப்ளே பண்ணணும் பிக் பண்ணணும் அப்படின்னா என்னோட பிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்வால் 1, பட்லர் 2, சஞ்சு சாம்சன் ஸ்லைட்லி 50-50 ஆப்ஷன் கூட வச்சுங்க. ஸோ 2 பிளேயர் டாப்பில் 2 பிளேயர் எடுக்கிறீங்க, 2 பிளேயர் கிளிக் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. டாப் 2ல் ஏதாவது கட் பண்ணுறீங்கன்னா அந்த டீமில் மட்டும் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பராக் வந்து ஃபஸ்ட் போலிங்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா சேஃபாக போகிறவங்க எடுத்துங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்லைட்லி கட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆல்ரவுண்டரில் அஸ்வினை மஸ்ட்டாக எடுத்துங்க. ட்ரெண்ட் போல்ட் எடுங்க. ஃபஸ்ட் போலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா 3 பிளேயரும் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டான பிக்கு. ஸ்லைட்லி அஸ்வினை உள்ளே கொண்டாடுறீங்கன்னா யுவேந்திர சகாலை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. யுவேந்திர சகால் உள்ளே எடுத்துகிட்டு வரீங்கன்னா அஸ்வினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல சகாலை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்டில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கண்டிப்பாக ஒரு 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா மெயின் பிளேயராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பின்னரோட போங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக நீங்கள் பவுலிங் செக்ஷனில் 2 பிளேயர்கிட்ட போகலாம், கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு ப்ளஸ்ஸு சந்தீப் சர்மா 2 பிளேயருமே ட்ரை பண்ணலாம். பட் இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகால் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் போலிங் பண்ணால் ஒரு வேளை ஸ்ட்ரைட்டாகவே 11ல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், தேஷ்பாண்டே, ஜஸ்வால், பட்லர். ஸோ 4 பிளேயருமே நம்ம மேலே வீடியோவில் பார்த்த மாதிரி பக்காவாக இருக்காங்க. ஸோ 4 பிளேயருமே நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கிளிக் ஆக சான்சஸ் 100% அதிகமாகவே இருக்குது. கேப்டன் விசினி பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்குள்ளேயே வைக்கலாம். கைக்வாட் ட்ரை பண்ணலாம். தேஷ்பாண்டே ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்வாட், பட்லர். ஸோ 2 பிளேயருமே கேமை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஹை ஸ்கோர் போகிறாங்க அப்படின்னா அந்த 2 பிளேயருமே பவர் பிளேயில் ஷுவராக அந்த 70 ரன் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ராஜஸ்தான் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனியூவை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட், டேரி மிச்சல், சிவம் டூபே. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சென்னை பிளேயர் தான். பட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக அந்த இடத்துல ஆவேஸ் கான் வந்து 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணக்கூடிய விஷயம், பெஸ்ட்டாக அவங்க டீமில் எடுத்துக்கலாம். ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் சேஃபாக தான் போயிருக்கு. அந்த இடத்துல சஞ்சு சாம்சன், பட்லர், கைக்வாடு, ஜஸ்வால், சிவம் டூபே, டேரி மிச்சல் இந்த மாதிரி தான் போயிருக்கேன். பட் ஸ்கிப் பண்ணும்போது சிஎஸ்கே பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போகிறது ஒரு சில பிளேயரை வந்து கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்காக அந்த இடத்துல பாருங்கள் ரச்சின் ரவீந்திரா டிஃப்ரென்ஷியல் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான். ஸோ இந்த பிளேயர் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃபாக போகிறவங்க ருத்ராஜ் கைக்வாடு, பட்லரு, ஜஸ்வால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்து ஆல்ரவுண்டில் சடேஜா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் சேஃபான பிக்கு. பட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேளை லோ ஸ்கோராக போகும் கேம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பராக் ட்ரை பண்ணலாம், ரவீந்திர சடேஜா ட்ரை பண்ணலாம், சிவம் டூபே, டேரி மிச்சல், ரவீந்திர சடேஜா. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்ல மேட்ச்சு. பட் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2வது டீமும் உள்ளே போகிறதுக்கான பிளே ஆஃபுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேம் பிளானை மாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது நாளைக்கு மேட்ச்சில் தான் தெரியும். ஸோ ஒரு வேளை வந்து மொயின் அலி வந்து இனிஷியலாகவே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, மொயின் அலி வெர்சஸ் டேரி மிச்சல் ஓப்பன் பண்ணுறாங்க, நல்ல ஒரு பவர் பிளேயில் நல்ல நம்பர்ஸ் அடிக்கிறாங்கன்னா மேட்ச் வந்து க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வின்னிங்ஸ்னு பார்த்தா ராஜஸ்தான் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பாருங்கள் சேஃபான டெமோ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சஞ்சு சாம்சனு இந்த பேட்டர்னில் தான் போயிருக்கேன். கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வேளை வந்து இதில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சேஃபாக ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இங்கே வந்துக்கலாம். பவுலிங் செக்ஷன்னா போல்ட்டு ட்ரை பண்ணலாம். இதில் ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த இடத்துல யுவேந்திர சகால் இடத்துல சந்தீப் சர்மா உள்ளே கொண்டு வரலாம். பெஸ்ட்டான பிக்காக இருக்கும். இதே பேட்டர்னில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சஞ்சு சாம்சனு, ருத்ராஜ் கைக்வாடு, ரவீந்திர சடேஜா, யுவேந்திர சகால். ஸோ 4 பிளேயர். ஸோ 4 பிளேயரில் கண்டிப்பாக ஏதாவது 3 பிளேயர் தான் வருவாங்க. அப்படி இல்லைனா 2 பிளேயர் வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சனு, யுவேந்திர சகால். ஸோ 2 பிளேயரையும் கொஞ்சம் ரிஸ்க் டீமில் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு
கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து ராஜஸ்தான் ஃபேவராக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸு ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுவாருங்கிற பேட்டர்னில் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ விசி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் மாற்றி ஸ்கிப் பண்ணணும்னா சந்தீப் சர்மா ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். இந்த இடத்துல யுவேந்திர சகல் பிளேஸில் போல்ட் கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அஸ்வின் நீங்கள் பெஸ்ட்டாக உள்ளே கொண்டு வரலாம், அதுதான் என்னோடய ஆப்ஷனு. பட் விசி மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல டேரி மிச்சல் கொடுத்து ட்ரை பண்ணிப்பாங்க, ரிஸ்க்காக இருக்கும். பட் அப்படி இல்லைன்னா மொயின் அலி கூட ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃபாக அந்த இடத்துல ரியான் பராக் கொண்டு வந்திருக்கேன், மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ இந்த இடத்துல மாற்றணும் பிளேயர்ஸ் அப்படின்னா எம்எஸ்டி கட் பண்ணிவிட்டு ரவீந்திர ஜடேஜா கூட உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இது ஒரு காம்பினேஷன் தான். பட் இந்த காம்பினேஷனில் வரும்போது லாஸ்ட் மேட்ச் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருந்தோம், ஆல்மோஸ்ட் ஆல்ரவுண்டர் தான் கேப்டன் வந்திருந்தார். பட் அதே தாண்டி வின்னிங் டீம் பக்கம் தான் போச்சு கேப்டனு. பட் லூசிங் டீம் பக்கம் பார்த்தீங்கன்னா விசி போயிடுச்சு. இது பாருங்கள் லாஸ்ட் மேட்ச் கொடுத்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு. எல்லாருமே சுனிலில் தான் ட்ரை பண்ணிப்பாங்க, 45% நினைக்கிறேன் பிக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக அந்த இடத்துல ரசில் கொடுத்துருந்தோம், பாண்டியா கொடுத்துருந்தோம். ஸோ பாண்டியா வந்து டோட்டலாக வெளில போயிட்டார் ஃபேண்டசி விட்டு. இந்த இடத்துல 45 பிக் இருந்த நரேன் வெளில போயிட்டார். ஸோ ஃபேண்டசியில் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரசில் தான் வந்தது. விசி பார்த்தீங்கன்னா லூசிங் டீமு இஷான் கிஷான்ட்ட போயிடுச்சு. ஒருவேளை சந்தீப் ஸ்கை அந்த விக்கெட் கேட்சை பிடிச்சிருந்தா 3 விக்கெட் இங்கே வந்திருக்கும். விசி வந்து கரெக்டாக லூசிங் டீமு விசி இங்கே தான் போயிருக்கும், பவுலிங்கில் போயிருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக வந்த பேட்டர்னு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டர் வந்துட்டாங்க இந்த செக்ஷனில். ஸோ இதே பேட்டர்னில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பேட்டர்னை யோசிங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃபார்மெட் தான், இதே ஃபார்மெட்டில் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேட்டர் எடுத்திருக்கேன் சிஎஸ்கே சைடு. ஸோ இதே பேட்டர்னில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் விசி மாற்றி ரொட்டேட் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். இது சஞ்சீவ் சாம்சன் வெர்சஸ் போல்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போலையும் போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா கேப்டனை மாற்றிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் போல் ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். பட் ஒரு வேளை வந்து பேட்டிங் லைனை ஆன் டைமில் பாருங்கள். டீம் ஷீட்டில் வந்து மொயின் அலி மேலே பேட்டிங் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஒரு ரிஸ்க்காக போகிறவங்க டேரி மிச்சலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஆப்ஷனாக கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பட் 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்சோட வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சிபி வின் பண்ணி உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுறவங்க ஆர்சிபி ஃபேவராக போங்க, ஆர்சிபி வின் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் வந்து ரிஷப் பண்ட் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ சடனாக ஒரு கேப்டன் உள்ளே வரும்போது அது எப்படி செட் பண்ணுவாங்க 11 அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறேன், அந்த அப்டேட்டும் பார்த்துங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வின் கேமு. ஃபேண்டசியில் நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் பிரேக்கப்னு பார்த்தா ரொம்ப லோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானே ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட் மேக் பண்ணி டெலகிராமில் போட்டிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.